அவர்களுக்கும் எனக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். எனக்கு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு. நம்ம எழுதினா ஒரு புத்தகம் தான் போடலாம், தொகுத்தா 10 புத்தகம் போடலாம் அவசியம். இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல். நான் கற்றுக்கிட்டேன். இந்த வருஷம் 3 புத்தகத்தை நான் தொகுத்துட்டு இருக்கேன். ஏற்கனவே 10 புத்தகம் தொகுத்துருக்கேன். ஏற்கனவே பட்டா வழிதான் வேண்டாம் இருந்தா அப்படி செய்யும் போது நமக்கு ஒரு ஆசை வருது. அப்படி இந்த மிகச்சிறந்த புத்தகத்தில் சென்றில் கவிதைகள் தொகுப்பு போட்டிருக்கு. அதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல ஹைக்கு வரும்போது சென்றில் லிமரிக்கு எல்லாம் ஒன்னாங்க போட்டு அப்ப தெரியல. காய்கறி கடைக்கு போறோம், மொத்த பழத்தையும் ஒரு காய்கறி ஒரு கூடையில போட்டு வர மாதிரி வந்தோம். இன்னைக்கு தனித்தனி பேக் வந்துருச்சு. கத்திரிக்காய்க்கு தனி, முட்டைக்கோசுக்கு தனி, கேரட்டுக்கு தனின்றது போல இப்படியான ஹைக்கு நூல்கள் தொடர்ந்து வர வேண்டும். இந்த நூலில் நான் பல கவிதைகள் ரசித்தாலும் கூட இங்கே வந்திருக்கிற 5 கவிஞர்களின் தலா ஒரு கவிதை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக அன்பு கவிஞர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்கள் எழுதிய ஒரு அழகான கவிதை. அரசியல் சாக்கடை, அரசியல் சாக்கடை நாற்றம் அடிக்கிறது மழைக்கால சாலை. எல்லா கால அரசியலையும் ஒரு 3 வரிகளும் சொல்ல முடிகிறது கவிஞர் நாகமணி அவர்களால். அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக புதுக்கோட்டை மண்ணின் அன்பு கவிஞர் நாகலட்சுமி ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய பல கவிதைகளில் எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை. சுண்டல் விற்கும் சிறுவன் கடற்கரையில் தினமும் தேடுகிறான். சுண்டல் விற்கும் சிறுவன் கடற்கரையில் தினமும் தேடுகிறான் சுனாமி இழுத்த பெற்றோரை. படிக்கும் போது அந்த 3வது வரி நம் கண்களையும் மனதையும் கலந்து வைக்கும் ஒரு நேர்த்தி இருக்கிறது. கவிஞர் தொடர்ந்து சிறப்பான கவிதைகளை எழுத வேண்டும். அதே போல திருவண்ணாமலையைச் சேர்ந்த எங்கள் அன்பு தோழி மா சாந்தாதேவி எழுதிய ஒரு அழகான கைப்பு கவிதை. ஓயாமல் இருமல் சத்தம், ஓசையின்றி போனது எரிச்சோடிய திண்ணை. நம்மள திண்ணையில தான் விளையாண்டாளுங்க, படுத்து இழந்துருச்சாளுங்க. நமக்கு இந்த கவிதை தருகிற சோகம் ஒரு சென்றியல் கவிதை என்பது நகைச்சுவையானது. ஆனால் அதிலும் சோகத்தை தரும் என்று நிரூபித்திருக்கிற அன்பு கவிஞர் சாந்தாதேவி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்தும் வணக்கமும். அடுத்ததாக ஒரு மிகச்சிறந்த கல்வி ஊற்றுகிற கவிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கல்விய கவிதை சொல்லி நமது கைகளை எல்லாம் அதில் குடிக்க வைத்த நமது அன்பு தோழி கவிஞர் நெல்லைக்கா சோமசுந்தரி அவர்கள் எழுதிய பல கவிதைகளில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை. உள்ள கலப்பை காத்துக் கொண்டிருக்கிறது ரொம்ப அழகான கவிதை. என்ன சொல்றது? அதே போல இந்த தொகுப்பின் நாயகியாகவும் தொடர்ந்து, அதாவது ஒரு கவிதை துறையில் நம்ம இயங்குறது ரொம்ப ஈஸிங்க. பல பேரை சேர்த்து இழுத்துட்டு போறது ரொம்ப கஷ்டம். காணாக்கா ஐயா அங்க உட்கார்ந்துருக்காரு, மன நிகழ்ச்சியோட சந்தோஷமா இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டுட்டாங்க. ஒரு அழகான தொகுப்பு தன்முனை கவிதைகளை முதலில் டாக்டரே புகழேந்தியை வச்சு ஆய்வு செய்து ஒரு அழகான புத்தகம். எப்படியாவது சாவியை தொலைத்தாக வேண்டும் ஒரு புத்தகம். அதுக்குள்ள அவரோட நிம்மதியை தொலைச்சிட்டாரு. அவ்வளவு கஷ்டம். ஏன்னா சேர்த்து இழுத்துட்டு வர முடியல. உண்மையா ரொம்ப கஷ்டம். ஐயாவே சொல்லி யார்ட்டையும் கேட்காதீங்க, நம்ம பண்ணிடுவோம். இல்ல எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறைவு பகுதி எட்டிருக்கு. தமிழ், கன்னடம், ஆங்கிலம் என்று 3 மொழிகளில் தமிழில் வரப்போகிற எப்படியாவது சாவியை தொலைத்தாக வேண்டும் என்கிற தமிழின் முதல் தன்முனை கவிதைகள் பகுப்பாய்வு முறை ஐயா காணாக்கா அவர்கள் முயற்சியில் ராஜீவ் ஆராய்ச்சாமி அவர்களும் டாக்டர் புகழேந்தி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கார். விரைவில் வரவேற்று. அப்படி கூட்டு தொகுப்புனா சாதாரண இல்லை. பல நேரத்தில் தூங்க விட மாட்டாங்க. இந்த கூட்டு தொகுப்புல கலந்துக்கிறவர்களுக்கெல்லாம் சந்தேகம் 11:30 மணிக்கு தான் அவர் நைட்டு வருதா படுது. நான் மட்டும் கஷ்டப்பட்டாதான் தெரியும். அப்பதான் கேட்பாங்க, நான் அனுப்புனது வந்துருச்சாமாங்க. ஏப்பா வந்துருச்சுப்பா மெசேஜ். நான் அதெல்லாம் பாக்குறது இல்ல, எனக்கு நீங்க கூப்பிட்டு சொல்லிருக்கலாமாங்க. அதே மாதிரி சரி காலையில 5:30 மணிக்கு தான் சந்தேகம் கேட்பாங்க. எனக்கு 3வது கவிதை 4வது வரியை மாத்திக்கங்க. அதை எழுதி அனுப்ப மாட்டாங்க. ஒரு நம்பிக்கை தான் நம்ம மேல. கவிஞர் எங்க தூக்க போறாங்க, தொகுப்பு ஆரம்பிச்சாங்கல்ல, ஒரு மாசத்துக்கு மக்கா தூக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இப்படி பல நாள் இரவுகள் குறித்து ஏராளமான சக பெண் கவிஞர்களை தன்னோடு இழுத்து வந்திருக்கிற அன்பு சகோதரி அன்புசெல்வி சுப்புராஜ் அவர்களுக்கு எனக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்து வணக்கமும். தொடர்ந்து படைப்பிலைக்கு தளத்தில் இயங்கும் போதுதான் கவிதை வசப்படும். தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தற்கு கட்டணை தூரும் அறிவு என்றான் பொய்யா புலவன் வல்லவன். தோண்ட தோண்ட சிறப்பது போல படிக்க தாங்க எழுத முடியும். சில பேர் இப்ப என்ன பெருமையா நினைக்கிறாங்கன்னா, நான் யாரையும் படிக்கிறது இல்லை, நானா எழுதுல, நான் சுயம்பு அப்படிமா. சுயம்புலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க தமிழ் சமூகத்தில் என்ன நடக்கிறது, என்ன புத்தகம் வருகிறது என்று படிக்கலாம். இன்னைக்கு நான் என்ன சொல்லல, 91 வயது வருகிற செப்டம்பர் 28ஆம் தேதி நமது மகாகவி ஈரோடு தமிழர் மன்னர்களுக்கு. இன்னைக்கு அவர் வீட்டுக்கு போனாலும் நேற்று வந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு இருக்காரு. நான் கூட கேட்பேன், ஐயா படிச்சு என்ன பண்ண போறாரு, அவருக்கு புதுசா இல்ல என்ன இன்றைய தலைமுறை எழுதுகிறான்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா அதை தாண்டி எழுத முடியும். ஆகவே நீங்கள் வாசிக்க வேண்டும். எவ்வளவு